ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான அதே சமயம் நிறைய நன்மைகள் இருக்கக்கூடிய சிப்பி காளானை வச்சு எப்படி கிரேவி சிம்பிளாக செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் அல்லது ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சேர்க்குறப்பவே நம்ம பூண்டு தேவையான அளவு தட்டி சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இடி உரலில் கொஞ்சமாக தட்டி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போது நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இந்த சிப்பி காளானில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிப்பி காளானை சேர்த்துக்கலாம். சிப்பி காளானில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குதுன்னு சொன்னோம். என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிப்பி காளானில் குறைந்த அளவு கலோரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இதய ஆரோக்கியத்திற்கும் இது பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ சிப்பி காளான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காளான்லேருந்தே தண்ணி நல்லா வடிஞ்சு வரும். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது கூடவே ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் பிரட்டி விட்டுக்கலாம். காளானில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர வரைக்கும் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா சுருண்டு வதங்கி வந்துடுச்சு. இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காளான் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிரேவியை கொதிக்க விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். கிரேவி நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடுங்க. இந்த காளான் கிரேவி சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசையோடு சேர்த்து சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.